நோட் பண்ணியாச்சா? அடுத்தது வந்து உங்களோட டே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இது வந்து கேம் மாதிரி விளையாட சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க வந்து நார்மலா என்ன பண்ணுவீங்க? எப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க? லஞ்ச் என்ன? நடுவில் எல்லாம் என்ன மோஸ்ட்லி ஆஃப்னா குடிப்பீங்க? வாட்டர் குடிப்பேன்னா ட்ரிங்க் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இல்லை சாக்லேட்ஸு ஏதாவது சிப்ஸு சாப்பிட்றது அப்படின்னா எஸ் ஐன்ஸ் டுக் ஷொக்கலாடா ஆஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட டே மார்னிங்லேருந்து நம்ம அவங்க ஃபுட் ஐட்டம்ஸ் தான் மென்ஷன் பண்ணணும்னு கிடையாது, சரிங்களா? நம்ம என்ன சாப்பிடுவோன்றது அப்படியே நீங்கள் அந்த நேம்ஸே போடலாம். இப்போ டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நல்லா கவனமாக கேளுங்க. ஸோ வீஷ் பே டேஸ்டஸ் அப்படின்னா வாட் இஸ் த டைம்னு கேட்கறதுக்கு வீஷ் பே டேஸ்டஸ் அப்படின்னு கேட்கலாம். ரெண்டு விதமாக இருக்குது. கீழே பாக்ஸ் இருக்குது பாருங்கள். வீஷ் பே டேஸ்டஸ், வி ஃபீல் உவர் இஸ்டஸ். ரெண்டுமே என்னன்னா டைம் என்னன்னு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுறது. வாட் இஸ் த டைம்? ஓகேவா? டைம் என்னன்னு கேட்கறதுக்கு என்ன கேட்பாங்க? We spät. We spät ist yes. இல்லைன்னா we feel where is this. கீழே இருக்கு அந்த பாக்ஸ்ல பாத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. டைம் கேட்கறதுக்கு என்ன எப்படி கேட்பீங்க? We feel where is this. Okay. So Uhrzeiten. ஆமா, இதுலயும் அஃபிஷியல் இன்அஃபிஷியல் இருக்கு. ஃபார்மல் இன்ஃபார்மல் கிடையாது, அஃபிஷியல் இன்அஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Uhrzeiten டைமிங்ஸ். Horen Sie das Gespräche und ordnen Sie die Bilder so. நீங்கள் ஜஸ்ட் கான்வர்சேஷன் கேட்டுட்டு எந்த பிக்சருன்னு மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி என்ன டைம் சொல்லியிருக்காங்க, அது எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது. இது வந்து 1 2 3 போடணும். எந்த ஆடியோ, ஃபர்ஸ்ட் ஆடியோ இது போட்டாங்க, சி வந்து 1ன்னு போட்டாங்க, அப்போ ஃபர்ஸ்ட் ஆடியோ இதுதான். இதுக்கு என்ன இந்த கீழே இருக்கிறதுல என்ன டைம் சொல்லியிருக்காங்க அந்த இது போடணும். இது வந்து பிக்சர் ஏல வந்து 20 for act இந்த டைம் சொல்லியிருக்காங்க இந்த இதில் ஏல, சரிங்களா? ஸோ நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன டைம் சொன்னாங்க? Halb 7. ஓகே, இங்க வந்து சி போட்டுக்கோங்க. Halb 7 இடத்துல டேஷ் கிட்ட சி போட்டுக்கோங்க. அடுத்தது கேட்கலாம். ஸோ இது என்ன பிக்சர்? ஃபுல் ஃபால்ஸ் வயசான என்ன பிக்சர்? மூணே 3 பிக்சர் தான் இருக்கு. ஆ பே அப்புறம் டே, இந்த மூணுத்துல எது? அதை விடுங்க. பிக்சருக்கு எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது டைம் தெரியல இல்லைங்களா, அதை விட்டுடுங்க. ஃபுல் ஃபால்ஸ் ஒயிட் அது கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இந்த எந்த பிக்சர் இருக்கும்? ஈஸியா போட்டோ பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சொல்றீங்க? பேசுனது 2 லேடிஸ், ஓகேங்களா? எந்த இடத்துல 2 லேடிஸ் இருக்கிறாங்க செக் பண்ணுங்க.
ஆ. நீங்க அந்த ஆடியோவே கேட்காம ஜஸ்ட் அது என்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு அது கேட்காம 2 லேடீஸ் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க பேசும்போது கூட நீங்க யார் பேசுறாங்க? லேடீஸா? ஜென்ஸா? பேக்ரவுண்ட் சவுண்ட் என்ன? ஸோ எல்லாமே அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ டி. ஸோ ஃபுன் ஃபால்ஸ் வைல இது டி வந்து 2 போட்டுக்கோங்க இங்க. ஃபுன் ஃபால்ஸ் வைல டி போடுங்க. பி தான். ஸோ டைம் என்ன சொன்னாங்க? ஜேன் 9. ஸோ இங்க வந்து பே போட்டுக்கோங்க. இங்க வந்து 3 போடுங்க. இப்போ கடைசியில அது கண்டுபிடிச்ச மாதிரி தான் கேள்வி. ஸோ கடைசியில் அந்த பிக்சர் தான் அதனால கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் டைமும் மார்க் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அஃபிஷியல் இன்அஃபிஷியல் அஃபிஷியல் இருக்கு. அஃபிஷியல் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் இருக்கு இல்லைங்களா? அது அப்படியே சொல்றது. ஸோ இப்போ வந்து 14:45 ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியர்ஸே நுவர் ஃபுன் ஃபுன் ஃபியர்ஸிக். உவர்ன்றது நடுவில் சொல்லுவோம். எழுதும்போது மட்டும் பக்கத்தில் எழுதுவோம். சொல்லும்போது நடுவில் சொல்லணும். ஃபியர்ஸேன் 14 அப்படியே இருக்கா நம்பரு. ஃபுன் ஃபுன் ஃபியர்ஸிக் அதுவும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அஃபிஷியல் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டு. ஃபியர்ஸே நுவர் ஃபுன் ஃபுன் ஃபியர்ஸிக் அப்படியே சொல்லணும். சரிங்களா? இப்போ என்ன டைம் ஆகுது? wie spät ist es? அஃபிஷியல் சொல்லுங்க. ஜீவன் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் இல்லைங்களா? 9 19 19 over Sieben und 40. Sieben first 7 சொல்லணும். ஆமா Sieben und 40 அப்புறமா தான் 40 சொல்லணும். சரிங்களா? Sieben und 40. ஆமா 40. மாத்தி சொல்லணும் இல்லைங்களா? உல்டாவா சொல்லணும் தானே? இல்லம்மா, நீ அஃபிஷியல் டைம்னா 24 ஹவர்ஸ் ஃபார்மேட். 24 ஹவர்ஸ்னா எப்படி? 13. இப்போ 1 மணி 12 மணினா 12, 1 மணினா 13, 14, 15 அந்த மாதிரி 24 ஹவர்ஸ். இப்போ புரிஞ்சுதா? இப்போ 7 மணினா என்ன ஆகும்? 19 ஹவர்ஸ். 19:48 இப்போ ஓகேங்களா? அப்போ 19னா 19 உவர் உவர்ன்றது நடுவில் சொல்லிட்டு ஆப்டுன் 40. இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ இன்அஃபிஷியல் தான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். பழகிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ இங்க இருக்கிற டைமுக்கே போகலாம். இங்க மென்ஷன் பண்ணி இருக்கிற டைமுக்கே போகலாம். ஸோ இங்க வந்து 5 நிமிஷம் இருக்கு. 7 ஆகிறதுக்கு 7க்கு 5 மினிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? 5க்கு என்ன சொல்லுவோம்? ஃபுன்ஃப். 7க்கு என்ன சொல்லுவோம்? ஜீபன். இது நல்லா தெரியும் இல்லைங்களா? இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஃபார் விஓஆர் ஃபார் வார் கிடையாது. ஃபார் எஃப்ஓஆர் சொல்ற மாதிரி சொல்லணும். ஃபார் ஃபுன்ஃப் ஃபார் ஜீபன் 5 ஃபார் 7 இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ஃபுன்ஃப் ஃபார் ஜீபன்.
ஓகேவா? ம். இன்னும் இருக்குன்னு சொல்றதுக்கு ஃபார் யூஸ் பண்ணும். ஆமா. ஸோ இதுவே இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு, 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூர்ஸ். கூர்ஸ்னா ஃபியூ. கூர்ஸ் ஃபார் ஜீபன். ஃபியூ ஃபியூ மினிட்ஸ், இன்னும் சில நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கூர்ஸ் ஃபார் ஜீபன். சரிங்களா? 7 o'clockனா ஜீபன். இதுவே 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு, சில நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு 7ன்றதுனா கூர்ஸ் நாக் ஜீபன். பாஸ்ட் முடிஞ்சிச்சு, நாக்குனா பாஸ்ட். few past 7. இதுவே 5 minutes முடிஞ்சதுன்னா என்ன சொல்வீங்க? வெரி குட். 5 nach 7. 10 minutesனா இப்போ 15 minutesனா ஃபிம்ஸேன்னு சொல்லக்கூடாது, ஃபியர்டெல். ஃபியர்டெல்னா குவார்ட்டர். குவார்ட்டர் பாஸ்ட் 7. 15 minutes முடிஞ்சிச்சு, இல்ல 15 minutes இருக்கு, 15 அப்படின்னு வந்தாலே ஃபியர்டெல் யூஸ் பண்ணணும். ஃபியர்டெல்னா குவார்ட்டர். ஓகேவா? ஃபியர்டெல் நாக் ஜீபன். அதே மாதிரி 20 minutes முடிஞ்சிச்சுன்னா ஜுவான்சிக் நாக் ஜீபன். ஓகே, இது வரைக்கும் ஓகே இல்லைங்களா? மெயின் என்னமா கன்ஃபியூஷன்? ஃபியூ மினிட்ஸ், சில நிமிஷம் தான் ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு கூர்ஸ். கூர்ஸ்னா ஃபியூ. இப்போ எதுமா? நாக்குனா பாஸ்ட். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? 10 minutes 5 minutes ஆயிடுச்சுன்னா என்ன சொல்வோம்? 5 nach 7. 10 minutes ஆயிடுச்சுன்னா என்ன சொல்வோம்? 10 nach 7. இது 15 minutes ஆச்சுன்னா குவார்ட்டர் ஃபியர்டெல் யூஸ் பண்ணும். ஃபியர்டெல் நாக் ஜீபன். இன்னும் 15 minutes இருக்குன்றது கூட ஃபியர்டெல் தான் யூஸ் பண்ணும் 15க்கு. சரிங்களா? அப்புறம் 20 minutes முடிஞ்சிச்சுன்னா ஜுவான்சிக் நாக் ஜீபன். ஆமா. இப்போ இந்த ஏரியா தான் கொஞ்சம் குழப்பம் நம்மளுக்கு. இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட், இது half an hour இது பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து half for 8, ஆக்சுவலி halb act அப்படின்னா நம்ம 8:30 நினைச்சுப்போம். ஆனா 8:30 கிடையாது, 7:30. அதாவது முன்னாடியே அவங்க ஃபியூச்சர் வரப்போற டைம் முன்னாடியே சொல்றாங்க. ஹல்ப்னா ஹாஃப். ஹல்ப்னா ஹாஃப். அது கிளியரா? ஹல்ப்னா ஹாஃப். halfway to 8 o'clock அப்படின்னு வரும். ஸோ ஹல்ப் ஆக்ட். ஹல்ப் ஆக்ட்னா ஹல்ப் ஜீபன். ஹல்ப் ஜீபன் சொல்லுவாங்க. 5:30னா ஹல்ப் ஜெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஹல்ப் ஜீபன் அப்படின்னு நினச்சா என்ன நினைப்போம்? 7:30 நினைப்போம். ஆனால் அது 6:30. ஆமாம். ஸோ இது வந்துடுச்சுன்னா இதுக்கு தான் நீங்கள் டைம் சொல்ல போறீங்க. ஹல்ப் ஜீபன் ஆகுறதுக்கு 5 minutes இருக்குன்னு சொல்வீங்க. புரியுதா? ஹல்ப் ஜீபன் ஆகுறதுக்கு 5 minutes, அதாவது ஃபுன் ஃபார் ஹல்ப் ஆக்ட். ஆமாம். ஸோ அதே மாதிரி இது முடிஞ்சிச்சு, half an hour ஆயிட்டு முடிஞ்சிச்சு.
ஹால்பாக்ட் ஆகி முடிஞ்சிச்சு, 5 minutes முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபுன்ஃப்னாக் ஹால்பாக்ட். ஸோ இந்த இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து இந்த ஹால்பாக்டுக்கு தான் சொல்வீங்க டைம். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நார்மலாக வந்தாச்சு. இந்த மூணு இந்த இடத்துல தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இங்கே வந்து 20 minutes இருக்குன்னா ஜுவான்சிக் ஃபார் ஆக்ட், 20 minutes ஃபார் 8. சரிங்களா? 15 minutes இருக்குன்னா ஃபார் ஆக்ட், 10 minutes இருக்குன்னா ஜேன் ஃபார் ஆக்ட். ஏன்னா நம்ம 7 o'clockலேருந்து பண்ணிட்டே வரோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி 5 minutes இருக்குன்னா ஃபுன் ஃபார், ஓர் கிடையாது, ஃபார். ஃபுன் ஃபார் ஆக்ட். இதுவே 2-3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா கோர்ஸ், கோர்ஸ் ஃபார் ஆக்ட். மறுபடியும் ஆக்ட். ஸோ இதே தான் ரொட்டீன். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இந்த ஹால்ப் ஆக்ட் இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இது இன்அஃபிஷியல் டைம் என்னன்னு டைம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் இப்போ பார்த்த டைம் ஹால்ப் எக்ஸ். சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது கோர்ஸா. கோர்ஸா என்னது அது? ஆமா. அடுத்தது ஸோ இது கண்டுபிடிச்சிருங்க. இது வந்தாலே ஃபுன்ஃப்னாக் ஹல்ப் மட்டும் கண்டிப்பாக வந்துடும். ஃபுன்ஃப்னாக் ஹல்ப். ஆனால் என்ன ஆகுறதுக்கு? 1 ஆகுறதுக்கு. கரெக்டா? ஃபுல்ஃப்னாக் ஹல்ப் ஐன்ஸ். ஹல்ப் ஐன்ஸ். ஆமாம். ஸோ இது ஜுவான்சிக். ஜெக்ஸ். ஓகேவா? 6:20 இல்லைம்மா. ஜுவான்சிக் நாக் ஜெக்ஸ். ஆஷா ஓகேவா? கையிலன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே. அடுத்தது வந்து இது ஆடியோ அஃபிஷியல் டைம் சொல்லுவாங்க. என்ன டைம்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அஃபிஷியல் வந்து எப்படி சொல்லுவாங்க? நம்பர்ஸ் அப்படியே சொல்லிடுவாங்க. அந்த நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் நீங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன, ஃபஸ்ட்டு ஆடியோ வந்து அவங்களே நம்ம இது போட்டாங்க டைமு. ஆனால் அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் வரும், பிளாட்ஃபார்ம் நம்பர் வரும், டைம் வரும். சரிங்களா? ஸோ இத்தனை நம்பர்ஸ் வர்றதுனால எது டைம்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உவர் அந்த மாதிரி உவர் அப்படின்னு எந்த வேர்டு வந்துச்சுனாலே அது டைமு. ரைட்ஸேன் உவர்சேன் அப்படின்வாங்க. ஒன்னா சொல்லிடுவாங்க. கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரைட்ஸேன் உவர்சேன். நான் சொல்றது கண்டுபிடிச்சிடலான்னு அவங்க சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா?
கண்டுபிடிச்சிங்களா எங்க வந்துருச்சுன்னு? நாய்ஸியா இருக்கா? அப்படியா சார், நீங்க என்ன பண்ணீங்கன்னா அலாங்கோ ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ல நீங்க இது கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை கேட்டு பாருங்க, சரிங்களா? சேம் அதேதான். இங்க தான் சொல்றாங்க ரைட் சைன் வசே, ஓகேவா? ஏன்னா இதுல என்னன்னா ட்ரெயின் நம்பர் சொல்றாங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர் சொல்றாங்க, அதனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். கேட்டீங்களா? கேக்குதா? ஜெக்ஸே நுவர் ஃபுன் ஃபுன் ஃபியர்சிக். இவனால கேளுங்க. கேக்குதா? ஜெக்ஸே நுவர் ஃபுன் ஃபுன் ஃபியர்சிஷ். நீங்க வேணா அந்த அலாங்க ஆப்ல நீங்க ஹெட்ஃபோன்ஸோ இல்லை ஏதோ வச்சு கேளுங்க, சரிங்களா? ஜெக்ஸே நுவர் ஃபுன் ஃபுன் ஃபியர்சிக் 1645. 1645 எழுதிக்கோங்க. இதுல கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தானே இருக்கு, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க நம்பர்ஸ் படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணிட்டு நான் இப்போ போடுறேன், மறுபடியும் கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. கேட்டுச்சா? ஆடியோ கிளியரா தான்மா இருக்கு. ஆ, நம்பர்ஸ் படிக்காததுனால தான் இது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்க. Aksen wat reisisch. Aksen. Aksen wat reisisch. Aksen என்ன reisig னா 1830. Aksen wat reisig. நீங்க இந்த கிளாஸ்ல தான் நீங்க ஆடியோ கேக்குறீங்க, மத்தபடி நீங்க தனியா ஆடியோ கேட்கல தானே? அது ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் அது நீங்க பண்றது. நீங்க இங்க கேட்குற ஆடியோ எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு அந்த ஆடியோ இல்லைன்னா பரவாயில்ல, அந்த அலாங் ஆப்ல எல்லா ஆடியோஸும் இருக்கு.
நீங்க அடிக்கடி கேட்டுட்டே இருந்தா தான் லிசனிங். இப்போ ரீடிங் பண்ண முடியுதுன்னா லிசனிங்கும் பண்ண முடியணும். ஓகேங்களா? தயவுசெய்து லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ம். இந்த கிளாஸோட நீங்க எதுவுமே விட்டுடக்கூடாது. உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா லிசனிங்கும் பார்க்கணும் நீங்க. இப்போ நம்ம கேட்டதெல்லாம் நீங்க கேட்ட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்க இது கேட்டிருக்கீங்க இல்லைங்களா டைமு, இது முடிஞ்ச அடுத்த கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஆடியோஸ் எல்லாம் கேட்டுடணும் மறுபடியும் நீங்க. ஓகேவா? இது ஸ்வான்சி குவர். இருங்க இருங்க. ஸ்வான்சி குவர். ஃபுன்சேன். ஃபுன்சேன் 15 2015. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கேளுங்க. ஸோ இது என்ன டைம்னு நீங்களே கண்டுபிடிச்சு எழுதி சொல்லுங்க. சரிங்களா? ஸோ விசாட் மண்ட் யுவர் சைட்டட் இன் இயரஸ்ட் ட்ராக்கர். ஸோ உங்கள் லாங்குவேஜில் வந்து இந்த டைமிங்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து டைம் ரிலேட்டட் கொஷின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணோன்னா கொஷின் வந்து ஒன் யூஸ் பண்ணும். ஒன் அப்படின்னா வென். ஒன் ஃப்ரூஸ்டுக்ஸ் டு, எப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க? ஃபியட்டல் நாட் சீபன். ஒன் ஃபேஸ் டு இன்ஸ் பியூரோ, வென் வில் யூ ட்ராவல் டு ஆஃபீஸ்? அக்டோபர் இல்லை 9 உவர் அப்படின்னு சொல்லலாம். ஒன் இஸ்ட் டு ஜூ மிட்டாக், மத்தியானம் எப்போ சாப்பிடுவீங்க? 1 உவர் ரைசிக் 1:30. சரி, அந்த மாதிரி டைம் ரிலேட்டட் கொஷின் சொல்லும் போது ஒன் யூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேமிலி உன் டெர்மினே. ஸோ ஃபேமிலி அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். Sehen Sie den calendar from family Dobatan. ஸோ இவங்க ஃபேமிலி டோபாட் அவங்களோட கேலண்டர் இது. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஹானஸ் ஈஸ்ட் டேஷ் இன் ஹம்பூர்க். ஹானஸ், இப்போ ஹானஸோட கேலண்டர் பார்த்தீங்கன்னா அவர் என்னைக்கெல்லாம் ஹம்பூர்கில் இருக்கிறாரு. இது வந்து ஃப்ரைடாக், ஜாம்ஸ்டாக், ஜோன்டாக், மோன்டாக், டீன்ஸ்டாக், அதுதான் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. சரி, என்னைக்கெல்லாம் அவர் வந்து ஹானஸ்ன்றவர் ஹம்பூர்கில் இருக்கிறாரு? டீன்ஸ்டாக். இதுவும் மறந்துட்டீங்களா? ஸோ ஜோன்டாக், மோன்டாக், டீன்ஸ்டாக் 3 days வந்து ஹம்பூர்கில் இருக்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்லணும்னா லாங் டியூரேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஃபானை பிஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபானுன்னா ஃப்ரம், பிஸ்ன்னா டூ இல்லை டில். ஃப்ரம் டு, ஃப்ரம் சண்டே டு டியூஸ்டே இல்லை ஃப்ரம் சண்டே டில் டியூஸ்டே ஃபான் பிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைமிங் கூட லாங் டைமாக இருந்துச்சுன்னா ஃபான் பிஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இல்லை சிங்கிள் ஒரே ஒரு நாளுன்னா ஒன்டாக், டீன்ஸ்டாக், இல்லை ஃபோர் மிட்டாகுன்னா ஃபோர்நூன், மிட்டாகுன்னா ஆஃப்டர்நூன். அந்த மாதிரி டைம் சொல்லும் போது ட்ரை உவர். டேட், டே ஆர் டேட் சொல்லும் போது சொல்லணும். டைம் சொல்லும் போது சொல்லணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவங்களே பண்ணிட்டாங்க. ஹானஸ் ஈஸ்ட்
Von Sonntag bis Dienstag in Hamburg. So Mara arbeitet. என்ன சொல்லுங்க? மாரா arbeitet. ஸோ எப்போ ஒர்க் பண்றாங்க? மாராவோட கேலண்டர் பாருங்க. ஆ ஆ ஆ ஓகே. அது எப்படி நீங்க சொல்வீங்க? ஃப்ரைடே டு சண்டே எப்படி சொல்லணும்? மாரா arbeitet. இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா சொல்லுங்கம்மா. ஆ ஆ ஆ அதுதான் மெயின். அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா சொல்றது தான் மெயின். மாரா arbeitet von Freitag bis Sonntag. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் தெரிய வரும். அடுத்தது ஃப்ளோரியான் ஹேட் டேஷ் கைன் ஸ்பீல். ஃப்ளோரியானோட கேலண்டர் பாருங்க. கைன் ஸ்பீல் அங்க அங்க ஸ்பீல்னு போட்டு அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் சொல்லணும் நீங்க. Florian hat am Sonntag டைம் சேர்க்கும்போது 16:30. ஓகேவா? ஸோ இது பாருங்க. Florian hat am Sonntag 16:30 kein Spiel. அப்புறம் லீனா ஹேட் டேஷ் கைகன் unterricht. கைகன் unterrichtனா வயலின் கிளாஸ். கைகனா வயலின். Siebzehn. சொல்லுங்க. லீனா ஹேட் ஃபர்ஸ்ட் டே சொல்லுங்க. லீனா ஹார்ட் என்னைக்கு? எந்த டேட்ல? எந்த டேல? ஆ கரெக்டா சொல்லுங்க. லீனா ஹார்ட் அம் மோண்டாக். அது மறக்க கூடாது. லீனா ஹார்ட் அம் மோண்டாக். வெறும் ஜீப்சேன் சொல்லணுமா? 17 Uhr. Lena hat am Montag 17 Uhr Geigenunterricht. ஒன்றும் இல்லை. உவர்ன்றது என்னது? இந்த அவர் தான் சொல்ல போறீங்க. 7 o'clock 6 o'clock அப்படின்னு சொல்ற அதுதான் அவர். உவர். ஆமா. உம்னா நம்ம ஆன் மண்டே அட் 3 o'clock அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க அதுவே ஃபிக்ஸ் ஆயிடாதீங்க. உம்னா அட்னே ஃபிக்ஸ் ஆயிடக்கூடாது. அந்த மீனிங்ல வரும் சொல்றேன். அவ்வளவுதான். சரிங்களா? ஆமா. சரி. ஆனா உம்ன்றது அட்டு கிடையாது. புரியுதா? ஆ அதுதான் வேணும். ஆ ஆ ஆ ஆ கைகன் unterricht. சூப்பர். அவ்வளவுதான். முடிஞ்சது. இப்ப புரிஞ்சதுல உங்களுக்கு? ஓகே. அதுக்கப்புறமா மாரா ட்ரிஃப்ட் டேஷ் அனலிசா.
ட்ரிஃப்ட்னா ட்ரெஃபன் எப்போ மீட் பண்றாங்க அனலிசாவை? ஆமா. ஆ. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? ஆ. இங்க என்ன இந்த என்ன டே இது? ஆம் டீன்ஸ்டாக். டே சொல்லணும் இல்லைங்களா? ஆம் டீன்ஸ்டாக். அதுக்கப்புறம் தான் டைம் சொல்லணும். ஆ. ஆமா. ஆமா. ஆ. ம். ஆ. மறுபடியும் கரெக்டா சொல்லுங்க ஃபுல்லா. ம். ம். அந்த டைம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? ஆ. 19 Uhr 30 Annalisa. புரியுதா? ம். நீங்க கரெக்ட்டா தான் சொல்றீங்க. அப்ப ஏன் உங்களுக்கு டவுட் வருது? ஒண்ணும் இல்ல. டேஸ் சொல்லும்போது சொல்லணும். மார்னிங், மத்தியானம், ஈவினிங் சொல்றது கூட தான் சொல்லணும். ஆபண்ட். புரியுதுங்களா? டைம் சொல்லும்போது சொல்லணும். இதுவே வந்து நீங்க சீசன்ஸ், மந்த் அப்படின்னு சொல்லணும்னா இம் அப்ரில், இம் மை, இல்ல இம் சூலிங். ஓகேவா? ம். இப்போ forensic the Kestrag since the Saxer richtig order falsch. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணும். ஸோ எதெல்லாம் ட்ரூ, எதெல்லாம் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. சூப்பர். அப்புறம் தேர்ட் ஒன் ட்ரூவா? அப்புறம் நான் மறுபடியும் ப்ளே பண்றேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிச்சு புரிஞ்சுக்கோங்க. மாலா டோபா டெலிஃபோனட் மிடர் மியூசிக் ஷூலர். ஸோ மியூசிக் ஸ்கூலுக்கு கால் பண்ணாங்க. ட்ரூ. அதுக்கு அடுத்தது என்ன? டி டாஸ்டர் லீனா இஸ் am Montag bis 19 Uhr in der Schule. டாஸ்டர்னா டாட்டர். லீனா வந்து மண்டே 19 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கணும். அதாவது 7 மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கணும். ஈவினிங். Der Sohn Florian kommt am Dienstag zum Trompetunterricht. அவங்க சன் ஃப்ளோரியான் வந்து டியூஸ்டே ட்ரம்பெட் கிளாஸ்க்கு வருவார். இன்னொன்று ஃப்ளோரியான் இஸ் பிளான் டு பிளைட் ஜூ ஹவுசர். ஃப்ளோரியான் வந்து சிக்கா இருக்கிறாரு, அவர் வீட்டில் இருக்கிறாரு. நான் மறுபடியும் ப்ளே பண்ண கேளுங்க.
இப்ப சொல்லுங்க. என்ன? ஜுவை ஃபால்ஸ். அப்புறம் ஃபியர். யார் சிக்கா இருக்கிறாங்கன்னு கேட்டீங்களா? யார் சிக்கா இருக்கிறாங்க? ஆமா. ஃப்ளோரியன் தான் கிராங்க்ல இருக்காங்க. ஆ, அப்போ ஒண்ணு மட்டும்தான் கரெக்ட், மற்றதெல்லாம் ஃபால்ஸ். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சு வச்சுக்கோங்க. எப்போ ஆடியோ ப்ளே பண்ணாலுமே அந்த கொஸ்டின் என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நீங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்க முடியும். ஓகேவா? ம். ஸோ டி எல்டன். எல்டன்னா பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்னா யார் இருப்பா? டர் ஃபாட்டர் டி முட்டர். ஆ, கிண்டர். கிண்டர்னா சில்ட்ரன். சில்ட்ரன் இன்னும் யார் இருப்பா? டர் ஜான். டர் ஜான் டி டாக்டர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் போதும். நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த ஆடியோ ஃபுல்லாவே கேட்டுட்டு கரெக்டான டைமிங்ஸ் எழுதிட்டு வாங்க நாளைக்கு. ஓகே, சூஸ்.